மாமா மனசுக்குள்ள வெண்ணிலாவை கட்டிக்கணுங்கிற ஆசை வந்திருக்கு. அத வெளிப்படுத்துறப்போ நான் அவரை கையும் கலவமா பிடிக்கணும். பிடிச்சே தீரும். நான் சொன்னதில் ஞாபகம் இருக்குல்ல, வீட்டுக்கு வந்தவகிட்ட மனசு விட்டு பேச வேண்டியதில் பேசு. வெண்ணிலா, முத்து மாமா, என்ன முத்து மாமா இன்னைக்கு சீக்கிரம் வந்துட்ட? அது வேலை கொஞ்சம் சீக்கிரமா முடிஞ்சிருச்சு. சரி இந்தா. ஓஹோ, யாரும் இல்லைன்னதும் கையில பூவோட அவளை பார்க்க வந்திருக்கீங்களா? இருக்கட்டும் இருக்கட்டும். போனை எதுக்கும் ரெடி பண்ணி வச்சுக்கிறேன். கேமராவை ரெடியா வச்சுக்கிட்டா தானே நீங்க என்னென்ன பண்றீங்கன்னு ஷூட் பண்ண முடியும். என்ன வெண்ணிலா, வீட்டுல யாருமே காணோம்? அதுவா மாமா, ஸ்வேதாக்கா கோயிலுக்கு போகணும்னு சொன்ன உடனே எல்லாருமே கூட போயிருக்காங்க. ஸ்வேதாக்கா ஃப்ரெண்ட்ஸ், அவங்க அம்மா, அழகப்ப அண்ணன், பூங்கோதா அண்ணி எல்லாருமே கூட போயிருக்காங்க. ஜனனியும் ருத்ராவும் அண்ணாமலை அண்ணனோட டீம் பார்க்குக்கு போறேன்னு சொல்லிட்டு போயிருக்காங்க மாமா. அப்புறம் வேலைக்காரங்க 2 பேரும் துக்கம் விசாரிக்க போயிருக்காங்க, 2 பேரும் சாப்பிட போயிருக்காங்க, அப்புறம் கொஞ்சம் பேர் தோட்டத்துல வேலை பாக்குறாங்க. என்ன முத்து மாமா சிரிக்கிற? இல்ல, உனக்கு ஒரு கேள்விதான் கேட்டேன், மூச்சு விடாம 9 பதில் சொல்லிட்டு இருக்க. வெண்ணிலா மாமா, பூ வாங்கிட்டு வந்திருக்க. நல்ல வேலை முத்து மாமா, இன்னைக்கு பூக்காரமா உடம்புக்கு முடியாம வரல. இப்ப சாமிக்கு பூ வைக்கணுமே, என்ன பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். கரெக்டா நீ வாங்கிட்டு வந்துட்ட. சாமி கும்பிடுறான சனியை முடிச்சவ. வா முத்து மாமா, போய் சாமி கும்பிடலாம். பாதி நேரத்தை சாமி கும்பிடுறதுல கழிச்சிரும் இல்ல? ஆமா முத்து மாமா, எனக்கு சாமி கும்பிடுறதுன்னா அவ்வளவு பிடிக்கும். அடுத்தது சமையல் பண்றது. கரெக்டா சொல்லிட்ட முத்து மாமா. சாமி கும்பிடு. சாமி கும்பிடுறான சாமி. சரி முத்து மாமா, நான் சீக்கிரம் போய் சமைக்கணும். இப்பதான் சொன்னதுக்குள்ள ஆரம்பிச்சிட்டியா? முத்து மாமா, இன்னைக்கு நீ நேரத்தோட வந்துட்ட, உனக்கு ரொம்ப போர் அடிக்கும். நீ போய் டிவி பாத்துட்டு, நான் சமைச்சு முடிச்சதும் உன்னை கூப்பிடுறேன். அப்படியா? என்ன நீங்க சமைக்க போற? உனக்கு பிடிச்ச மீன் குழம்புதான் மாமா. மீன் குழம்பு? அடேங்கப்பா, சொல்லும் போதே வாசனை மூக்க தாக்கிற போல இருக்கு. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு மாமா, நான் சீக்கிரமா சமைச்சு எடுத்துட்டு வந்துடுறேன். வெளியில வா. என்ன மாமா? ஒண்ணும் இல்ல, காலையில எந்திரிச்சதுல இருந்து ராத்திரி தூங்குற வரைக்கும் இந்த வீட்டுல இருக்கிற எல்லா வேலையும் எல்லாத்துக்காக நீ தான் பாத்துட்டு இருக்க. இந்த வீட்டையே தூக்கி தலையில வச்சுட்டு மத்தவங்கள பத்தி யோசிச்சுட்டு இருக்கிறிய. என்னைக்காவது ஒரு நாள் உன்னை பத்தியோ இல்ல உனக்கு என்ன வேணும்ன்றத பத்தி யோசிச்சிருக்கியா? என்ன முத்து மாமா, எனக்கு ஏதோ குறை இருக்கிற மாதிரியே கேக்குற? இது யார் வீடு? நம்ம வீடு. இங்க இருக்கிறவங்க எல்லாரும் யாரு? நம்மளோட சொந்தம் தானே. அப்படி இருக்கும்போது என்ன இருக்கு?
எல்லாத்துக்கும் மேல உனக்காகவோ ருத்ரா குட்டிக்காகவும் செய்யறதுல எனக்கு என்ன முத்து மாமா கஷ்டம்? எல்லாத்தையும் நான் ரொம்ப சந்தோஷமா தான் முத்து மாமா செய்யறேன். எங்க அம்மா சொல்லிக்கிட்டே இருக்கும், என்னைக்கும் நம்ம கோவத்தை அடுப்பு மேல காட்டக்கூடாதான். அடுப்புல காமிச்சா செய்யற எதுவுமே ருசியா வராது, யாருக்கும் பிடிக்காம போயிடும்னு சொல்வாங்க. அதனால எல்லாமே ருசியா வரணும்னா முழு மனசோட அன்பா தான் பண்ணணும் முத்து மாமா. எவ்வளவு நாளா எல்லாருக்காகவும் எல்லாத்தையும் செஞ்சது வெண்ணிலாக்காக இன்னைக்கு இந்த முத்து மாவோட செய்ய போறேன். என்ன செய்ய போற? சமையல். எவ்வளவு நாளா நீ தானே சமைச்சிட்டு இருந்த, இன்னைக்கு நீ பண்ற சமையலை நான் பண்றேன். என்ன முத்து மாமா நீ சமைக்க போறியா? உனக்கு என்ன சமைக்க தெரியும்? அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். ஏன் நாங்களும் சமைக்க மாட்டோமா? நாங்களும் சமைப்போமா? நீ வேணா பாரு எப்படி சமைக்கிறேன்னு. மாமா நீ சமைச்சேங்கிறதுக்காக நான் வேணா சாப்பிடுவேன், ஆனா நீ சாப்பிடுவியா சொல்லு? உன்னாலேயே நீ சமைச்சதை சாப்பிட முடியாது. இருக்கட்டும், நான் சமைக்க தான் போறேன், அதை நீ சாப்பிட்டு தான் ஆகணும். நானும் சாப்பிடுவேன். ஏன் வேண்டியதான் உனக்காக நான் சமைக்க மாட்டேனா? அப்புறம் வா. முத்து மாமா சும்மா வாய் வார்த்தையா சொல்றேன்னு நினைச்சேன், நானே பண்றேன் முத்து மாமா. முத்து மாமா வாய் வார்த்தையெல்லாம் சொல்ல மாட்டேன், சொன்னதுதான் செய்வேன். நான் சமைக்க தான் போறேன், நீ சொல்லிட்டே நான் சமைக்கிறேன். வேணாம் முத்து மாமா. என்ன மாமா, நான் சொன்னா நீ கேட்க மாட்டியா? கேக்குறேன். கண்ணை மூடு. கண்ணை மூடிட்டு நான் எப்படி எல்லாத்தையும் உனக்கு சொல்ல முடியும்? வாயில தானே சொல்ல போற. கண்ணை மூடிட்டு கையை நீட்டு. எதுக்கு முத்து மாமா? பாத்தியா, முத்து மாமா சொன்னா கேள்வியே கேட்க மாட்டேன்னு சொல்லிட்டு 1008 கேள்வி கேட்டுட்டு இருக்க. என்ன முத்து மாமா இப்ப எதுக்கு என் கை கட்டுற? நீ உன் வாயையும் கையை வச்சு சும்மா இருக்க மாட்டியா? அதுக்கப்புறம் வெங்காயம் வெட்டுறேன், உப்பை போடுறேன், மஞ்சளை பூசுறேன், புளியை கடைக்கிறேன்னு எல்லா சமையலும் நீயே பண்ண ஆரம்பிச்சிருவேன். மொத்தமா நீ சமைக்கிறதுக்கு அப்புறம் நான் எதுக்கு? அப்புறம் நான் என்ன பண்றது? நான் என்னத்தை சமைக்கிறது? நான் எதுக்கு சமையல் கிட்ட வரணும்? அதனால மீன் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு அப்படியே அங்கிருந்தே சொல்றியா? அதை கேட்டுட்டு நான் அப்படியே பண்றேனா? என்ன முத்து மாமா என் கைய வேற கட்டிட்ட, எனக்கு ஒண்ணுமே ஓட மாட்டேங்குது. ஓடக்கூடாதுன்றதுக்காக தான் கட்டினது. இன்னைக்கு நீ இந்த வீட்டோட எஜமானி அம்மா மாதிரி உட்கார்ந்த இடத்துல இருந்து ஆர்டரை மட்டும் எனக்கு போடுற. நீ சொன்ன மாதிரி நான் செய்யறேன். போ முத்து மாமா. உட்காரு. கையை கட்டிக்கிட்டு சமையல் வேற, இது உங்களுக்கு வேற வேலையே இல்ல. உட்காருன்ற என்ன முத்து மாமா? நொன்ன முத்து மாமா, நான் தான் சொல்றேன்ல, நான் வேலை பார்க்கணும், நீ எஜமானி அம்மாவை உட்காரணும். இரு. வேலைக்காரிய முதலாளின்னு சொல்லி என் மானத்தை வாங்குறாரு. இப்ப சொல்லு, என்ன பண்ணணும்? முதல்ல மீனை உப்பு மஞ்சத்தூள் போட்டு கழுவணும், அப்பதான் கவுச்சி வாசனை போகும் முத்து மாமா. பண்ணிடுவோம். இப்போ அதுல இருந்து எடுத்து சுத்தம் பண்ணணும். உனக்கு அது வராது, நானே பண்ணிடுறேன். யார கேட்டு இப்ப நீ எந்திரிச்ச? உட்காரு 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 உட்காரு. இந்த இடத்துல எந்திரிக்க கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல, உட்கார்ந்த இடத்துல இருந்தே சொல்லணும், புரியுதா? இப்ப சொல்லு, என்ன பண்ணணும்? வெங்காயம் தக்காளி எல்லாம் அரியணும். அவ்வளவுதானே, அறிஞ்சிடலாம்.
கண்ணுல இருந்து தண்ணி வருது. ஏய் 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 என்ன இப்போ உன் கண்ணுல ஏன் கண்ணீர் வருது? அது வெங்காயம் அரைஞ்சா எல்லாருக்கும் தானே முத்து மாமா கண்ணீர் வரும். அப்ப என் கண்ணுல வந்தா மட்டும் ஏன் இவ்வளவு ஃபீல் பண்ணிட்டு இருக்கிற? மாமா மனசுக்குள்ள இருக்கிறத அவகிட்ட கொட்டி தீப்பாருன்னு பார்த்தா கடைசியில மீன் குழம்பு செய்யற பக்குவத்தை அவ சொல்லிட்டு இருக்கா. அதை இவரு செஞ்சுக்கிட்டு இருக்காரு. ஸ்வேதா, உனக்கு இதெல்லாம் தேவையா? ஐயோ, ஐயோ, ஐயோ. ஐயோ, என்ன முத்து மாமா, இதுக்கு தான் நான் வேணான்னு சொன்னேன். முதல்ல இந்த கட்டை ஊத்து விடு. ஏய் இரு, பதறாத. இப்ப என்ன ஆயிடுச்சு? அன்னைக்கு உன் காலில் அவ்வளவு பெரிய அடிபட்டுச்சு, ஒண்ணுமே பண்ணாம தண்ணி ஊத்துனா சரியாயிடும். இப்ப எனக்கு ஒண்ணுமே ஆளாதுக்கு இப்படி பதற. ஃப்ரிட்ஜ்ல இருந்து ஐஸ் எடுத்து வச்சா சரியாயிடும். நீ உக்கார். ஐயோ உக்காருமா. சரியாயிடுச்சா? ஆயிடுச்சு. அப்பாடா, எரிச்செல்லாம் போயிடுச்சு. இப்ப ஒரு பிரச்சனை இல்லை, சரியாயிடுச்சு. முத்து மாமா, என்கிட்ட வா. கட்டை தான் ஊத்த விட மாட்டேங்கிற, நான் உனக்கு ஊதியாவது விடுறேன். வா மாமா. கண்ணெரிச்சல் சரியாயிடுச்சா? சரியாயிடுச்சு. நீ ஊதுனால சரியாயிடுச்சு. உட்காரு, ஆரம்பிச்சிடலாமா? எப்படி? சூப்பரா இருக்கு முத்து மாமா. கம கம கமன்னு வாசம் வருதுல்ல? ஆனா நீ பண்ணும்போது ஒரு நல்ல வாசனை வருமே, அது வரல? முத்து மாமா, ஒரு நிமிஷம். என்ன? குழம்பு தான் கொதிச்சிருச்சுல, இப்போ நீ வேண்டிக்கோ. வேண்டிக்கணுமா? எதுக்கு? நான் என்ன வேண்டிக்கணும்? 2 கையும் கூப்பி வை சொல்றேன். நான் செய்யற சாப்பாட்டுனால யார் உடம்புக்கும் எதுவும் ஆயிடக்கூடாது, நல்ல விதமா
அவங்க உடம்புல போய் செரிமானம் ஆகணும்னு வேண்டிக்கோ முத்து மாமா. ஏய், நீ சமைக்கும் போது இப்படிதான் வேண்டிப்பியா? ஆமா முத்து மாமா, அம்மா சொல்லி கொடுத்துச்சு. அதனால தினமும் சமைச்சிட்டு இப்படிதான் வேண்டிப்பேன். சரி, நானும் வேண்டிக்கிறேன். ரொம்ப ஓவரா தான் பண்றாங்க. பூஜை ரூம்ல தான் சாமி கும்பிடுறாங்கன்னு பார்த்தா சமையல் ரூம்ல மீன் குழம்பு வச்சு கூட சாமி கும்பிடுறாங்க. இவங்களை என்ன பண்ணி தொலைக்கிறது? ச்சே, நான் எதுக்கு வந்தேனோ அது நடக்கவே இல்லையே. ஸ்வேதா, ஏதாவது பண்ணு. அடேங்கப்பா, அருமையா இருக்கு. எல்லாம் ரெடி. பசி அப்படியே வயித்து கிள்ளுது. இப்பயாவது கட்ட அவுத்து விடு மாமா, நான் உனக்கு சாப்பாடு போடுறேன். இரு, என்ன அவசரம் உனக்கு? என்ன நிறைய விஷயம் பாக்கி இருக்கு. பாத்து சூடு. இவங்க இம்சை தாங்க முடியலடா. இப்பயாவது கட்ட அவுத்து விடு மாமா. அப்பாடா, என் கைய கட்டி வச்சுட்டு என்ன பாடுபடுத்திட்ட. எங்க உன் கண்ணை காட்டு. இன்னும் வலிக்குதா முத்து மாமா? ஒண்ணும் இல்லைன்றால ஒண்ணும் இல்ல. நீ ஊதுனப்பவே சரியாயிடுச்சு. வா. சரி முத்து மாமா, நீ அப்பவே பசிக்குதுன்னு சொன்ன, உட்காரு. இரு 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 இரு, கொஞ்சம் பொறுமை. எப்ப பார்த்தாலும் நான் உக்காந்து நீ பரிமாற. அது மட்டும் இல்லாம நம்ம வீட்டுல இருக்கவங்க எல்லாரும் சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் உன் கண்ணுல ஒரு நிம்மதியே தெரியுது. அப்படி இருக்கும்போது இன்னைக்கு நீ உக்காந்து நான் பரிமாறி நீ சாப்பிட்டா எப்படி இருக்கும்? இல்ல முத்து மாமா, வேண்டாம். நீ உட்காந்து சாப்பிட, நான் பரிமாறேன். அதான் எனக்கு சந்தோஷம். அதானே பார்த்தேன். உன் சந்தோஷத்தை பத்தி மட்டும் யோசிச்சா எப்படி? என் சந்தோஷத்தை பத்தி யோசிக்கணும்ல. மொத்தமா சந்தோஷப்படக்கூடாதா? போ முத்து மாமா, நீ என்ன வம்புக்கு இழுக்கிற. வம்புக்குலாம் இழுக்கலாமா? பாரு, நீ உட்காந்து சாப்பிட்டு நான் பரிமாறினா எனக்கு சந்தோஷம். அந்த சந்தோஷத்தை கொடுக்கலாமா வேணாமா நீ யோசிச்சுக்கோ. சரி, நான் உட்கார்றேன். உட்கார்.